நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு தான் இருக்கும். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்போ வந்து என்ன பண்ணலாம், இது ஆப்ஜெக்ட் ஏன்னு எடுத்துங்க, இது ஆப்ஜெக்ட் பின்னு எடுத்துங்க. இப்போ வந்து ஆப்ஜெக்ட் ஏ வந்து ஆப்ஜெக்ட் பி மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது. ஸோ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஏ ஆன் பி பை ஏ ஆன் பி ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஏ ஆன் பி எஃப்ஏபின்னு எடுத்தோம்னா, இது ஆக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா ரியாக்ஷன்ன்றது என்ன வரும் சொல்லுங்க. பி வில் எக்ஸர்ட் ஃபோர்ஸ் ஆன் ஏ இன் ஆப்போசிட் டைரக்ஷன் ஈக்குவலி. ஸோ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை பி ஆன் ஏ அப்படின்னு வருது. ஸோ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஏ ஆன் பி இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இது ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை பி ஆன் ஏ அப்படின்னு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் இன் பேர், அது ஒன்று புரியுது. அடுத்து ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் டு நாட் ஆக்ட் ஆன் சேம் பாடி, டூ டிஃபரெண்ட் பாடி. ஆக்ஷன் பாருங்க பாடி பி மேல ஆக்ட் ஆகுது, ரியாக்ஷன் வந்து பாடி ஏ மேல ஆக்ட் ஆகுது. கரெக்டுங்களா? சரி, அடுத்து ஆக்ஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் சைமல்டேனியஸ்லி. ஆக்ஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் சைமல்டேனியஸ்லி அப்படின்னு வருது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் வருது சொல்லுங்க உங்களுக்கு. ஆக்ஷன் ரியாக்ஷன்ல வந்து சொல்லுங்கப்பா. நியூட்டன்ஸ் தேர்ட் லால வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மேக்னிடியூட் ஈக்குவல் பட் டைரக்ஷன் ஆப்போசிட், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கணும். ஆக்ஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் வந்து ஆக்ட்ஸ் ஆன் டூ டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். தேர்ட் பாயிண்ட் வந்து சைமல்டேனியஸ்லி ஆக்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ நியூட்டன்ஸ் தேர்ட்ல வந்து நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எதுனா எடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நார்மல் ரியாக்ஷன். நார்மல் ரியாக்ஷன் அந்த கான்செப்டை பார்க்கலாம். நார்மல் ரியாக்ஷன். நார்மல் ரியாக்ஷன் ஒரு கான்செப்ட் எடுக்கும். இந்த நார்மல் ரியாக்ஷன் டினோட்டட் பை சிம்பிள் கேபிட்டல் என். சரிங்களா? இப்போ என்ன பண்றேன்னா இது ஒரு கிரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து கிரவுண்டுன்னு எடுத்திருக்கேன். புரியுதுங்களா? இப்போ இந்த கிரவுண்டுக்கு மேல ஒரு பிளாக் வச்சிருக்கேன். இந்த கிரவுண்டுக்கு மேல ஒரு பிளாக் வச்சிருக்கேன். புரியுதுங்களாப்பா? இந்த கிரவுண்டுக்கு மேல ஒரு பிளாக் வச்சிருக்கோம். சரி, இது வந்து கிரவுண்ட், இது வந்து கிரவுண்ட். புரியுதுங்களா? இது கிரவுண்டு, இது வந்து பிளாக். இந்த பிளாக்கு வெயிட் எவ்வளவு இருக்கும்? எம்ஜி வெயிட் இருக்கும். அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆன் திஸ் பிளாக். இந்த பிளாக் இருக்குல்ல, இந்த பிளாக் மேல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எர்த் வந்து இந்த பிளாக்கை எம்ஜி ஃபோர்ஸ்ல புல் பண்ணுது. அப்ப இந்த பிளாக் என்ன பண்ணும்? இந்த கிரவுண்டை புஷ் பண்ணும். புஷிங் ஃபோர்ஸ் வந்து அதுதான் வந்து இங்க புஷிங் ஃபோர்ஸ் பர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆகுது. ஏதாவது ஃபோர்ஸ் வந்து பர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆச்சுன்னா அது நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த பிளாக் வந்து கிரவுண்டை இப்படி புஷ் பண்ணும். கிரவுண்டை இப்படி புஷ் பண்ணும். இப்போ கிரவுண்ட் வந்து இந்த பிளாக் வந்து இந்த கிரவுண்டை புஷ் பண்றது ஆக்ஷன் எடுத்தோம்னா, இந்த பிளாக் வந்து கிரவுண்டை புஷ் பண்றது ஆக்ஷன் எடுத்தோம்னா, அப்போ கிரவுண்ட் வந்து இந்த பிளாக்கை புஷ் பண்ணும், அது ரியாக்ஷன். அப்போ பிளாக் புஷஸ் தி கிரவுண்ட், தட் இஸ் ஆக்ஷன். ஃபார் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் என்ன இருக்கும்? கிரவுண்ட் வில் புஷ் தி பிளாக், தட் இஸ் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் பர்பெண்டிகுலர் டு சர்ஃபேஸ் ஆக்ட் ஆகிறதுனால, பர்பெண்டிகுலர்னா நார்மல் சொல்றதுனால நார்மல் ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். என்ன பேர் எடுத்துக்கிறோம்? நார்மல் ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஜென்ரலா பாருங்க, இங்க வந்து ஒரு பிளாக் வச்சிருக்கோம், இது கிரவுண்ட் இருக்கு, இங்க பிளாக் இருக்கு. இப்போ எர்த் வந்து என்ன பண்ணுது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இந்த பிளாக் மேல எக்ஸர்ட் பண்ணுது. அதனால இந்த எர்த் வந்து இந்த பிளாக் மேல எம்ஜி ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணும்? இந்த பிளாக் வந்து இந்த கிரவுண்டை புஷ் பண்ணும், அது ஆக்ஷன். அதாவது பிளாக் எக்ஸர்ட் ஃபோர்ஸ் அந்த கிரவுண்ட் வந்து ஆக்ஷன். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. இந்த கிரவுண்ட் வந்து இந்த பிளாக் புஷ் பண்ணும், அது நார்மல் ரியாக்ஷன் எடுத்திருக்கும். புரியுதுங்களா? அது அப்போ வந்து இந்த பிளாக் வந்து எக்ஸர்ட் ஃபோர்ஸ் அந்த கிரவுண்ட் வந்து என்னன்னு வந்திருக்கும். சரி, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த பிளாக் மேல ஆக்ட் ஆகிற இந்த எண்ணும், இந்த பிளாக் மேல ஆக்ட் ஆகிற இந்த எம்ஜியும், இப்போ வந்து இந்த ஆக்சுவலா இந்த பிளாக் வந்து ரெஸ்ட்ல தானே இருக்கு. ரெஸ்ட்ல இருக்குன்னா நெட் ஃபோர்ஸ் எல்லாம் ஒய் டைரக்ஷன் என்ன வரணும் சொல்லுங்க. நெட் ஃபோர்ஸ் எல்லாம் ஒய் டைரக்ஷன் என்ன வரணும்? 0 வரணும். அப்ப n வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு, mg நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்குனால n மைனஸ் mg இஸ் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. அப்ப n ஈக்குவல் டு mg, n ஈக்குவல் டு mg அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? n இஸ் ஈக்குவல் டு mgன்னு கிடைச்சிருக்கு நமக்கு. அப்படின்னா இங்க பாருங்க, இந்த பிளாக் மேல n-ம் mg ஈக்குவலா இருக்கு, பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்படின்னா இந்த பிளாக் மேல ஆக்ட் ஆகிற நார்மல் ரியாக்ஷனும் இந்த mg ஃபோர்ஸும் ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர்னு வருமா வராதா? யார் யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். இந்த பிளாக் மேல ஆக்ட் ஆகிற இந்த நார்மல் ரியாக்ஷன் இந்த mg ஃபோர்ஸும் வந்து நமக்கு ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர்னு வருமா வராதா? சொல்லுங்கப்பா பார்க்கலாம். கொஸ்டின் கேட்டது புரிஞ்சா? இந்த பிளாக் இருக்கு, இந்த பிளாக் மேல நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆயிருக்கு, அடுத்து mgன்னு ஒன்று ஆக்ட் ஆயிருக்கு. இந்த நார்மல் ரியாக்ஷன் mg சேர்ந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் வருமா? ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர்னு வராது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த n-ம் mg சேம் பாடி மேல ஆக்ட் ஆகுது, சேம் பிளாக்ல ஆக்ட் ஆகுது. அதாவது ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் வரணும்னா டூ டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மேல தான் ஆக்ட் ஆகணும். இங்க n-ம் mg வந்து ஒரே ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகுது. அப்படியே ஆக்ட் ஆச்சுன்னா அப்ப ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் வராது. எங்கெல்லாம் ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா அங்கெல்லாமே ஆக்ஷன் ரியாக்ஷன் கிடையாது. ஆக்ஷன் ரியாக்ஷன்னா டூ டிஃபரெண்ட் பாடிஸ்ல ஆக்ட் ஆகணும்.
ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கணும், சைமல்டேனியஸா ஆக்ட் ஆகணும். அப்படி இருந்தால் தான் அது ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர். இங்க வந்து இந்த பிளாக் மேல ஆக்ட் ஆகிற இந்த நார்மல் ரியாக்ஷனும் இந்த எம்ஜி வந்து சேம் பிளாக்ல ஆக்ட் ஆகுறது இல்லை. இந்த n ஈக்குவல் டு எம்ஜி தான் ஆப்போசிட்டா தான் இருக்கு. இருந்தாலுமே கூட உங்களுக்கு என்ன சொல்லுங்க, இது ஆக்ஷன் ரியாக்ஷன். இந்த எண்ணும் எம்ஜி ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் கிடையாது. ஆனா இந்த எண்ணும் இந்த எண் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து இந்த எண் வந்து கிரவுண்ட் மேல ஆக்ட் ஆயிருக்கு, இந்த எண் வந்து இந்த பிளாக் மேல ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ தட் திஸ் என் அண்ட் திஸ் என் ஆர் ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரி, இப்போ நார்மல் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. நார்மல் ரியாக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் கேசஸ்ல டிஃப்ரெண்டா வரும். நார்மல் ரியாக்ஷன் நிறைய இடத்துல நம்ம பிசிக்ஸ்ல யூஸ் பண்ணிட்டே இருப்போம். அதனால நார்மல் ரியாக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நீங்க பார்க்கணும். நார்மல் ரியாக்ஷன் வந்து பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் தான் ஆக்ட் ஆகும். அந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம். நார்மல் ரியாக்ஷன் எப்படி ஆக்ட் ஆகும்னு சொல்லுங்க, பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் ஆக்ட் ஆகும். சரி, இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு இன்க்ளைன் பிளேன் இப்படி கொடுத்துருக்கேன், எடுத்துங்க. இப்படி இன்க்ளைன் பிளேன் இந்த டைரக்ஷன் இப்படி இருக்குன்னு எடுத்துங்கப்பா. இதுதான் இன்க்ளைன் பிளேன் எடுத்துட்டு இந்த ஆங்கிள் தீட்டா இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து என்ன பண்றேன்னா இந்த இன்க்ளைன் பிளேன் மேல ஒரு பிளாக் இப்படி பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த இன்க்ளைன் பிளேன் மேல இந்த பிளாக் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பாருங்க இந்த பிளாக் சர்ஃபேஸ் இந்த இன்க்ளைன் பிளேனுடைய சர்ஃபேஸ் இப்படி தானே இருக்கு. சர்ஃபேஸ் பர்பெண்டிகுலரா ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் என்ன சொல்லுங்க, நார்மல் ரியாக்ஷன். சர்ஃபேஸ் பர்பெண்டிகுலரா ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னது, நார்மல் ரியாக்ஷன். அப்போ இங்க நார்மல் ரியாக்ஷன் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த கேஸ்ல வந்து நல்லா கவனிக்கணும். இந்த சர்ஃபேஸை வந்து இந்த எலாங் தி சர்ஃபேஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரி சும்மா கூட எடுத்துக்கலாம். இந்த எலாங் தி சர்ஃபேஸ் எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரி எடுத்துங்க. ஒய் ஆக்சிஸ்ன்றது பர்பெண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஏன்னா வந்து உங்களுக்கு பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் தான் வந்து நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகுன்றதுனால பர்பெண்டிகுலர் சர்ஃபேஸ் ஒரு லைன் வரைஞ்சி வச்சிருக்கேன். அடுத்து நமக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுல, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மேல பிளாக் வந்து இந்த டைரக்ஷன் இப்படி எம்ஜி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜி ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. நல்லா கவனிங்க, இந்த ஆங்கிள் தீட்டா தானப்பா. இந்த ஆங்கிள் தீட்டானா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. அப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவு வரும்னு சொல்லுங்க, 90 மைனஸ் தீட்டா. 90 மைனஸ் தீட்டா கரெக்டா. அடுத்து இந்த லைனும் அதாவது சர்ஃபேஸும் பர்பெண்டிகுலர் டு சர்ஃபேஸ் இந்த ரெண்டுமே பர்பெண்டிகுலரா இருக்கிறதுல இந்த ஆங்கிள் எவ்வளவு வரணும்னு சொல்லுங்க, 90 வரணும். இந்த ஆங்கிள் அதாவது சர்ஃபேஸுக்கும் நார்மலுக்கும் ஆங்கிள் 90 வரணும். ஆல்ரெடி இந்த ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டானா அப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவு வரும்னு சொல்லுங்க, இந்த ஆங்கிள் என்ன வரும் சொல்லுங்க, தீட்டான்னு வரும். இந்த ஆங்கிள் தீட்டான்னு வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆல்ரெடி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி சொல்லி இந்த ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து இது தீட்டான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஏன்னு எடுத்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு என்ன வரும் சொல்லுங்க, ஏ காஸ் தீட்டான்னு வரும். தீட்டா இருக்கிற சைடு ஏ காஸ்டா வரும். இந்த ஆப்போசிட் சைடு என்ன வரும் சொல்லுங்க, ஏ சைன் தீட்டா வரும். இது ட்ரிக்னாமெட்ரியில நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எம்ஜி இப்படி இருக்கு, தீட்டா எங்க இருக்குனால இது அட்ஜசன்ட் சைடுன்னு எடுத்துங்க, இது ஆப்போசிட் சைடு மாதிரி எடுத்துங்க. அப்ப இந்த எம்ஜியை வந்து ரெண்டு காம்பனண்டா இப்படி நம்ம பிரிக்கலாம். எம்ஜியை வந்து ரெண்டு காம்பனண்டா இப்படி நம்ம பிரிக்கலாம். புரியுதுங்களா? அப்ப எம்ஜி ரெண்டு காம்பனண்டா பிரிச்சீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல எவ்வளவு வரும்னு சொல்லுங்க, எம்ஜி எவ்வளவு வரும்னு சொல்லுங்கப்பா. அதாவது இங்க ஏ வந்து ஹாரிசான்டலாவும் வெர்டிகலாவும் பிரிச்சிருக்கும். ஹாரிசான்டலா பிரிக்கும் போது ஏ காஸ்டா வருது, வெர்டிகலா பிரிச்சா ஏ சைன் தீட்டா வந்திருக்கு இல்லையா? புரியுதுங்களா? அதுதான் இங்க ஏ எம்ஜி தான் ஏ மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இது எக்ஸ் காம்பனன்ட் தீட்டா இருக்கிற சைடு எக்ஸ் காம்பனன்ட் வச்சுங்க, தீட்டா எல்லா சைடு ஒய் காம்பனன்ட் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. எம்ஜியை பிரிச்சோம்னா எம்ஜியை ரெண்டு காம்பனண்டா பிரிக்கலாம் இல்லையா? ஒன்னு வந்து எம்ஜி காஸ்டான்னு பிரிக்கலாம், இன்னொன்னு வந்து எம்ஜி சைன் தீட்டா அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். கரெக்டா? அப்ப இந்த டைரக்ஷன்ல எம்ஜி காஸ்டான்னு வருமா வராதா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த டைரக்ஷன்ல எம்ஜி காஸ்டா, இந்த எம்ஜியை இப்படி பிரிக்கும் போது இது எம்ஜி காஸ்டா வருது, இந்த டைரக்ஷன்ல எம்ஜி சைன் தீட்டா வருது, எம்ஜி சைன் தீட்டா வருது. அப்படின்னா இந்த பிளாக் வந்து இந்த கிரவுண்டை வந்து எம்ஜி காஸ்டா ஃபோர்ஸ்ல புஷ் பண்ணுது. ஆனா இந்த கேஸ்ல என்ன பாருங்க, இந்த கேஸ்ல வந்து இந்த பிளாக் வந்து இந்த சர்ஃபேஸை வந்து எம்ஜி ஃபோர்ஸ்ல புஷ் பண்ணியிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வந்து இந்த கேஸ்ல வந்து இன்க்ளைன் பிளேன்ல பிளேஸ் பண்ணும்போது இந்த பிளாக் வந்து சர்ஃபேஸை வந்து எம்ஜி காஸ்டா ஃபோர்ஸ்ல புஷ் பண்ணுது, எம்ஜி காஸ்டா ஃபோர்ஸ்ல புஷ் பண்ணுது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, ஒரு பிளாக் இப்படி வந்து இன்க்ளைன் பிளேன்ல பிளேஸ் பண்ணா எலாங் தி சர்ஃபேஸ் தானே மூவ் ஆகும். பர்பெண்டிகுலர் டு சர்ஃபேஸ் மூவ் ஆகுமா? பர்பெண்டிகுலர் டு சர்ஃபேஸ் மூவ் ஆகுது இல்லையா? அப்போ பர்பெண்டிகுலர் சர்ஃபேஸ்ல மூவ் ஆகலைன்னா டோட்டல் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கணும். டோட்டல் ஃபோர்ஸ் ஜீரோ இருக்குன்னா அட்லீஸ்ட் ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கணும். இங்க ஒரு ஃபோர்ஸ் தான் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கணும் இல்லையா? நல்லா பாருங்க, இந்த பிளாக் வந்து இந்த சர்ஃபேஸை புஷ் பண்றது எம்ஜி காஸ்டா, தட் இஸ் ஆக்ஷன் எடுத்துங்க. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction இருக்கணும் இல்லையா? அப்ப இந்த சர்ஃபேஸ் இன்க்ளைன் சர்ஃபேஸ் pushes this block perpendicular to the surface, அதுதான் நார்மல் ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப இந்த சர்ஃபேஸ் வந்து pushes the block perpendicular to the surface, அதுதான் நார்மல் ரியாக்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் நோ மோஷன், நெட் ஃபோர்ஸ் ஜீரோ இருக்கும். அப்படின்னா இந்த நார்மல் ரியாக்ஷன் இந்த எம்ஜி காஸ்டாவும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருந்தால் தான் நெட் ஃபோர்ஸ் ஜீரோ வரும். ஸோ தட் இன்க்ளைன் பிளேன்ல ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணும்போது நார்மல் ரியாக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு எம்ஜி காஸ் தீட்டா. இதை வந்து நீங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். n இஸ் ஈக்குவல் டு எம்ஜி காஸ்டா. அதாவது நார்மல் ரியாக்ஷன்ன்றது
பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இதில் உங்களுக்கு புரிஞ்சா புரியலையான்னு தெரிஞ்சிடும். யார் யார் கரெக்டாக சொல்கிறீங்க பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா கவனிங்க. இதுதான் வந்து ஒரு இன்க்ளைன்ட் பிளேன் அப்படின்னு எடுத்திருக்கேன். இங்கே வந்து ஒரு பிளாக் பிளேஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கவனிங்க. இது ஒரு பிளாக் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிளாக் மாஸ் எம்னு எடுத்திருக்கேன். இங்கே வந்து ஆங்கிள் ஆல்ஃபா எடுத்திருக்கேன். அப்போ வந்து நம்ம பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் ஒரு லைன் வரைஞ்சோம்னா என்ன ஆகும்? இந்த சர்ஃபேஸ் வந்து இந்த பிளாக்கை புஷ் பண்ணோம் இல்லையா, அது நார்மல் ரியாக்ஷன். இந்த கேஸ்ல நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் ஆல்ஃபான்னு சொல்றேன். இது சொன்னது ட்ரூவா ஃபால்ஸா சொல்லுங்க. இது யார் யார் கரெக்டா ஆன்சர் சொல்றீங்களோ அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கு, மற்றவங்களுக்கு எல்லாம் புரியலன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னு? அதாவது இந்த கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க, ஒரு பிளாக்கை வந்து இன்க்ளைன் பிளேன்ல ஒரு பிளாக்கை பிளேஸ் பண்ணியிருக்கேன். அந்த பிளாக் மேல இந்த பிளாக் மேல இந்த இன்க்ளைன் பிளேன் வந்து பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த நார்மல் ஃபோர்ஸ் எம்ஜி சைன் ஆல்ஃபான்னு சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? அது இது கரெக்டா தப்பானா யாருமே சொல்ல, ஒருத்தர் தான் சொல்லியிருக்கேன். சரி, இது ஆல்ஃபான்னு எடுத்தா இங்க என்ன வரும் சொல்லுங்க? 90 மைனஸ் ஆல்ஃபா தானே வரும். 90 மைனஸ் ஆல்ஃபா தானே வரும். நமக்கு வந்து ஜென்ரலா தெரியும், இங்க எம்ஜின்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், இங்க வந்து எம்ஜி இன்ட்டு காஸ் டீட்டான்னு போடணும். இங்க டீட்டா தான் எவ்வளோ? 90 மைனஸ் ஆல்ஃபா. அப்போ எம்ஜி காஸ் டீட்டா. எம்ஜி காஸ்டா தானே நம்ம பார்த்துருந்தோம். நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி காஸ்டா தானே நம்ம பார்த்துருந்தோம் ஃபார்முலா. இங்க டீட்டா ஈக்குவல் என்ன வந்திருக்கு சொல்லுங்க? 90 மைனஸ் ஆல்பா தானே வந்திருக்கு. அப்படின்னா காஸ் டீட்டா, டீட்டா பிளேஸ்ல 90 மைனஸ் ஆல்பா சப்ஸ்டிட் பண்ணுங்க. எம்ஜி இன்டு காஸ் 90 மைனஸ் ஆல்பா. காஸ் 90 மைனஸ் ஆல்பா என்ன சொல்லுங்க? சைன் ஆல்பா. ஸோ அப்போ என்ன வந்திருக்கு? எம்ஜி சைன் ஆல்பா அப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா, அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ என்ன பண்றேன்னா, இது ஒரு வால் எடுத்துக்கிறேன்ப்பா. இங்க என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு வால் எடுத்திருக்கேன். இதுதான் வால், இதுதான் வால்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்கன்னா வால்னு எடுத்திருக்கேன். இப்போ இங்க வால், இங்க வந்து ஒரு புக், ஒரு டெக்ஸ்ட் புக் ஏதாவது வச்சு இப்படி புஷ் பண்றேன். இப்படி ஃபோர்ஸ்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இப்படி புஷ் பண்றேன். புரியுதுங்களா? எஃப் என்ற ஃபோர்ஸ்ல புஷ் பண்ணியிருக்கேன். நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து இந்த வால் வந்து இந்த பிளாக்கை புஷ் பண்ண இல்லையா, இந்த வால் வந்து இந்த பிளாக்கை புஷ் பண்ற ஃபோர்ஸ் தான் நார்மல் ரியாக்ஷன். இந்த கேஸ்ல நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு எஃப்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா சொல்லுங்க. நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு எஃப்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸாப்பா? அதாவது ஒரு வால் இருக்கு, வெர்டிகல் வால் இருக்கு, ஒரு பிளாக்கை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். அந்த பிளாக்கை வந்து வெர்டிகல் வாலுக்கு வச்சுட்டு அப்படி ப்ரெஸ் பண்றேன், கையை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வால் வந்து வில் புஷ் தி என்ன வரும்? பிளாக்னு வரும். அது நார்மல் ரியாக்ஷன் எடுத்தோம்னா n ஈக்குவல் டு எஃப்னு சொல்றேன். கரெக்டுங்களா? சரி, இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, எல்லாரும் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. சரி, அடுத்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் கேட்குறேன். இது யார் கரெக்டாக சொல்றீங்க பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து ரெண்டு இன்க்ளைன் பிளேன் எடுத்துக்கிறேன். இது ஒரு இன்க்ளைன் பிளேன், இது ஒரு இன்க்ளைன் பிளேன் அப்படின்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்படி எடுத்துட்டு நல்லா கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்க வந்து இந்த ஆங்கிள் ஆல்ஃபான்னு எடுத்திருக்கேன், இந்த ஆங்கிள் பீட்டான்னு எடுத்திருக்கேன். இந்த ஆங்கிள் ஆல்ஃபா, இந்த ஆங்கிள் பீட்டான்னு எடுத்துட்டு கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சிருந்தா இருக்கும். சரி, பெருசாக வரைஞ்சிட்டு கவலைப்படாதீங்க. இப்போ என்ன பண்றேன்னா, ஒரு ஸ்பியரை பிளேஸ் பண்ண போறேன். இங்க என்ன பிளேஸ் பண்றேன்னா, ஒரு ஸ்பியரை பிளேஸ் பண்ண போறேன். சரிங்களா? ஒரு ஸ்பியரை பிளேஸ் பண்ணுவோம். ஒரு ஸ்பியரை பிளேஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸ்பியர்னா ஸ்பியர் மாதிரி வரணும், அப்படி தானே இது? சரி, நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்பியர் கையிலேயே வரைஞ்சிருவோம். அப்போ ஒரு ஸ்பியர் இங்கே இப்படி பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்படி வந்து ஒரு ஸ்பியர் கரெக்டாக அப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ இங்கே ஸ்பியர் இப்படி பிளேஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த ரெண்டு சர்ஃபேஸ்லையுமே டச் பண்ணியிருக்கும், ரெண்டு சர்ஃபேஸ்லையுமே டச் பண்ணியிருக்கும், அப்படி தானே இது? இப்போ இந்த ஸ்பியர் மேலே எத்தனை நார்மல் ரியாக்ஷன்ஸ் ஆக்ட் ஆகும்? ஒன் நார்மல் ரியாக்ஷன், ஒரே ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகுமா? டூ நார்மல் ரியாக்ஷன் ஆகுமா? த்ரீ நார்மல் ரியாக்ஷன்ஸ் ஆக்ட் ஆகுமா? எத்தனை நார்மல் ரியாக்ஷன்ஸ் ஆக்ட் ஆகும் சொல்லுங்க? How many normal reactions will be acting on the sphere when the sphere is placed as shown? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, இங்கே ஒரு சர்ஃபேஸ் இருக்குங்க. அப்போ இந்த சர்ஃபேஸ் என்ன பண்ணும்? இந்த ஸ்பியர் மேலே ஒரு நார்மல் ரியாக்ஷன் எக்ஸெப்ட் பண்ணும். அப்போ இங்கே ஒரு நார்மல் ரியாக்ஷன் இப்படி எக்ஸெப்ட் பண்ணும். கரெக்டாக N1 அப்படின்னு ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ் வந்து இந்த ஸ்பியர் மேலே ஒரு நார்மல் ரியாக்ஷன் எக்ஸெப்ட் பண்ணும். இது N2 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இதனுடைய ஓன் வெயிட் இருக்கும், அது ஒரு mg அப்படின்னு ஆக்ட் ஆகும். ஸோ எங்கெல்லாம் நமக்கு வந்து சர்ஃபேஸ் இருக்கோ, 3 எப்படி வருது? ரெண்டு சர்ஃபேஸ் தானே இருக்கு, இங்க ஒரு சர்ஃபேஸ், இங்க ஒரு சர்ஃபேஸ். அப்போ ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கிறதுனால இந்த சர்ஃபேஸ் ஸ்பியர் மேல ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும், இந்த சர்ஃபேஸ் இந்த ஸ்பியர் மேல ஒரு நார்மல் ரியாக்ஷன் எக்ஸெப்ட் பண்ணும். அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து நல்லா கவனிங்க, அப்போ ரெண்டு நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அதாவது சர்ஃபேஸ்ல வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா கான்டாக்ட்ல இருக்கும்போது கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஆக்ட். ஆக்சுவலாக இந்த நார்மல் ரியாக்ஷன் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ், இன்னொன்று நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு இருக்கு.
கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா ரெண்டு சர்ஃபேஸ் கான்டாக்ட்ல வரும்போது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது தான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ரெண்டு சர்ஃபேஸ் கான்டாக்ட்லயே வராம ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். என்ன எக்ஸாம்பிள் பாருங்க, இது சன்னு எடுத்துங்க, இங்க எர்த்துன்னு எடுத்துங்க. எர்த்து வந்து சன்னை சுத்திட்டே தானே இருக்கு, எர்த்து வந்து சன்னை சுத்திட்டே தானேப்பா இருக்கு. சன் வந்து எர்த்து மேல கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது தானே, வித் கான்டாக்ட்ல எக்ஸெக்ட் பண்ணுதா வித்தவுட் கான்டாக்ட்ல ஃபோர்ஸ் எக்ஸெக்ட் பண்ணுதா? சன் வந்து வித்தவுட் கான்டாக்ட்ல வந்து ஃபோர்ஸ் எக்ஸெக்ட் பண்ணுது. அதனால தான் இந்த கிராவிடேஷன்ல ஃபோர்ஸை நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஆனா இங்க நார்மல் ரியாக்ஷன் வந்து அந்த பாடி வந்து சர்ஃபேஸை டச் பண்ணும்போது தான் அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வரதுனால இது வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ். நார்மல் ரியாக்ஷன்ன்றது கான்டாக்ட் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ்ன்றது புஷிங் ஃபோர்ஸ் பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அது நார்மல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றேன். இப்போ ஒரு கான்செப்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். இவங்களுக்கு எல்லாருக்கும் ஐஐடியில் நல்ல ரேங்க் வரும்ப்பா. உங்க வீட்டில் வந்து என்ன பண்றீங்கன்னா, ஒரு வீடு இருக்குன்னா உங்க 3 டைமென்ஷன்ல இப்போ நான் வரைய முடியாது. ஆக்சுவலா வந்து வீடு இருக்குன்னா ஒரு கார்னர் எடுத்துங்க. ஒரு வீட்டில் வந்து கார்னர் எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும், 2 வால் பர்பெண்டிகுலரா இருக்கும் இல்லையா. இது ஒரு வால் இப்படி இருக்கும், இன்னொரு வால் வந்து பர்பெண்டிகுலரா இருக்கும். 3 டைமென்ஷன்ல எப்படி வரைகிறது பாருங்க, இப்படி தானே இருக்கு. இதுதான் வந்து ஃப்ளோர்னு எடுத்துக்க, இது ஃப்ளோர்னு எடுத்துக்க, இது ஒரு வால்னு எடுத்துக்கலாமா? அப்ப இது ஒரு வால் வருமா, இது ஒரு வால்னு வரும். கரெக்டுங்களா? நல்லா பாருங்க. அப்ப இந்த 2 வால், இது வால் ஏ வால் பி, இது ஃப்ளோர் எஃப்னு வச்சுட்டேன். புரியுதுங்களா? இது ஃப்ளோர் எஃப்னு வச்சுட்டேன். இப்போ வந்து என்ன பண்றேன்னா, இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னர்ல ஒரு பாலை வச்சு விட்டுறேன். ஒரு பால் வந்து வைக்கிறேன். இங்க கார்னர்ல ஒரு பால் வச்சிருக்கேன். இப்போ வந்து பாலை வந்து கார்னர்ல வச்சிருக்கேன் இல்லைங்களா. ஒரு நல்ல, அதாவது இந்த இந்த வால் ஏ வால் பி ஃப்ளோர் எல்லாத்தையும் டச் பண்ற மாதிரி ஒரு பாலை வச்சுட்டு கை எடுத்துடுறேன். இப்போ இங்க எத்தனை நார்மல் ரியாக்ஷன்ஸ் ஆக்ட் ஆகும் கரெக்டா சொல்லணும். இங்க எத்தனை, இது 2 டைமென்ஷன்ல, இது 3 டைமென்ஷன்ல வரைஞ்சு காமிச்சிருக்கேன். 2 டைமென்ஷன்ல வரையும் பாருங்க. ஒரு வால் ஒரு ஃப்ளோர் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுற மாதிரி வரைய முடியும். இது வால், இது ஃப்ளோரு, இன்னொரு வால் பின்னாடி இருக்கும், அது மறைஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இங்க என்ன பண்ணிருக்கோம், ஒரு பாலை வச்சிருக்கோம். இங்க 2 டைமென்ஷன்ல வரைஞ்சிருக்கேன், இங்க 3 டைமென்ஷன்ல வரைஞ்சிருக்கேன். இது ஒரு வால், ஷேட் பண்றதெல்லாம் வால்னு எடுத்துங்க. இது வால், கரெக்டுங்களா? இது ஃப்ளோர். ஸோ இந்த கேஸ்ல வந்து நல்லா கவனிங்க, எத்தனை ஃபோர்ஸ், எத்தனை நார்மல் ரியாக்ஷன்ஸ் ஆக்ட் ஆகும், யார் யார் கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஐஐடியில் நல்ல மார்க் வரும், ரேங்க் வரும் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? சரி. இப்போ வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா 3ன்னு சொல்லியிருக்கீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 3 சொல்லுவீங்கன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் வந்து இங்கே ஆக்ட் ஆகுறது ஒரே ஒரு நார்மல் ரியாக்ஷன் தான் ஆக்ட் ஆகும். ஏன் இங்கே 3ன்னு சொன்னீங்க 2 சொல்றீங்களா? எனக்கு புரியுது. ஏன்னா எங்கெங்கெல்லாம் கான்டாக்ட் ஆகுமோ அங்க எல்லாமே வந்து நார்மல் ரியாக்ஷன் வரும் நான் தான் சொன்னேன். அதனால வந்து நீங்க என்ன நினைச்சீங்க, இந்த வால் ஏ வந்து கான்டாக்ட்ல இருக்கு பால், அப்ப இங்க ஒரு நார்மல் ரியாக்ஷன். வால் பி வந்து இந்த பாலோட கான்டாக்ட்ல இருக்கு, அங்க ஒரு நார்மல் ரியாக்ஷன் வருது. அடுத்து ஃப்ளோர் ஒன்னு கான்டாக்ட்ல இருக்கு, அது ஒரு நார்மல் ரியாக்ஷன் அப்படின்னு நினைச்சீங்க. கரெக்ட் தான். ஆனா இருந்தாலும் நல்லா திங்க் பண்ணுங்க. நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா இருந்தா நல்லா கவனிக்கணும். இப்போ பாருங்க, இங்க வால் எடுத்திருக்கு இல்லைங்களா, இந்த வால் வந்து இந்த கான்டாக்ட்ல இருக்குன்னு நினைச்சு இந்த நார்மல் ரியாக்ஷன் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிங்க. அப்படின்னா இந்த நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருந்தா இந்த பால் வந்து மூவ் ஆகணும் இல்லையா, மூவ் ஆகல தானே. புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? அதாவது வந்து ஒரு பாலை வச்சிருக்கேன், இங்க வந்து ஃப்ளோர் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளோர் வந்து ஒரு நார்மல் ரியாக்ஷன் எக்ஸர்ட் பண்ணுது, இங்க எம்ஜி ஃபோர்ஸ்னு இப்படி ஒன்று ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளோர் சொல்லிட்டு அப்புறம் இந்த வால் எக்ஸர்ட் பண்றதை சொல்றேன். இப்ப பாருங்க, இப்ப வந்து ஒரு பாலை வந்து கார்னர்ல வச்சுட்டோம்னா அது வந்து பால் ரெஸ்ட்ல தானே இருக்கு, மோஷன்ல வரல இல்லையா. மோஷன்ல வரலன்னா எந்த டைரக்ஷன்ல எடுத்தாலும் டோட்டல் ஃபோர்ஸ் ஜீரோவா தானே இருக்கணும். டோட்டல் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கணும்னா ஒன்னு வந்து ஃபோர்ஸே ஆக்ட் ஆகக்கூடாது, இல்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனா அட்லீஸ்ட் 2 ஃபோர்ஸ் இருக்கணும். அட்லீஸ்ட் எத்தனை ஃபோர்ஸ் இருக்கணும்? 2 ஃபோர்ஸ் இருக்கணும். அந்த 2 ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருந்தா தான் கேன்சல் ஆகும். சரி, அதனால இங்க நல்லா கவனிங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃப்ளோர்ல வந்து இங்க எம்ஜி ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது, நார்மல் ரியாக்ஷன் இப்படி ஆக்ட் ஆகுது. ஸோ என் இஸ் ஈக்குவல் எம்ஜின்னு இது ஒரு ஃப்ளோர் ஆக்ட் ஆகுது, ஒன்று எடுத்துட்டோம். இது ஒரு நார்மல் ரியாக்ஷன் வந்திருக்கு. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃப்ளோர் கண்டிஷன் தெரிஞ்சு போச்சு, ஃப்ளோர் வந்து ஒரு நார்மல் ரியாக்ஷன் எக்ஸெக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ வால் வந்து ஃபோர்ஸ் எக்ஸெக்ட் பண்ணுதுன்னு எடுத்துக்கலாம். வால் வந்து இந்த வால் ஃபோர்ஸ் எக்ஸெக்ட் பண்ணுது இப்படி எடுத்துட்டீங்கன்னா நார்மல் ரியாக்ஷன். அப்போ இந்த பாருங்க, எக்ஸ் டைரக்ஷன்ல இந்த வால் எக்ஸெக்ட் பண்ண ஃபோர்ஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா, ஒரே ஒரு ஃபோர்ஸ் தானே இருக்கு. அப்போ ஒரே ஒரு நார்மல் ரியாக்ஷன் தான் இந்த பால் வந்து மூவ் ஆயிருக்கணும் இல்லையா. அப்போ பால் மூவ் ஆகாம இருக்குன்னா டோட்டல் ஃபோர்ஸ் ஜீரோ இருக்குன்னா வேற எந்த ஃபோர்ஸுமே நம்ம அப்ளை பண்ணல இல்லையா. அப்படின்னா ஒரே ஒரு ஃபோர்ஸ் இருந்தா டோட்டல் ஃபோர்ஸ் ஜீரோ வர முடியுமா? வராது இல்லையா. அதனால இந்த நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும்ன்றீங்களா, ஆக்ட் ஆகாதுன்னு சொல்றீங்களா? எஸ் ஆர் நோ சொல்லுங்க. சொல்லணும், டக்கு டக்குன்னு சொன்னீங்கன்னா தான் நீங்க 3, 2 சொன்ன உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் எடுத்துப்பேன். அப்படின்னா இந்த வால் வந்து இங்க நார்மல் டைரக்ஷன் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணியிருந்தா வேற ஏதாவது ஃபோர்ஸ் இருந்தா அது பேலன்ஸ் பண்ணி நெட் ஃபோர்ஸ் இந்த எக்ஸ் டைரக்ஷன்ல ஜீரோ இருக்குன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா எக்ஸ் டைரக்ஷன் எந்த ஃபோர்ஸ் இல்லை, நம்ம பால் சும்மா வச்சுட்டோம்.
நமக்கு பாக்குறது கான்டாக்ட்ல இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனா கான்டாக்ட்ல இல்ல. சும்மா நம்ம பாக்குறது கான்டாக்ட்ல இருக்கிற மாதிரி தான் தெரியும் தருமே, ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல இங்க கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். பாக்குறது கான்டாக்ட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா இங்க நார்மல் டைரக்ஷன் ஆக்ட் ஆகாது. ஸோ அப்போ இந்த வால் ஏவும் வால் பியும் வந்து நமக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காது, இந்த நார்மல் டைரக்ஷன் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணியிருக்காது. ஒருவேளை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து இங்க வந்து இது வால், இது வந்து ஃப்ளோர் இப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இங்க வந்து ஒரு பாலை வச்சுக்கிட்டு நாம வந்து ஒரு ஃபோர்ஸ் இப்படி அப்ளை பண்றோம்னு வச்சுங்க, இப்படி ஃபோர்ஸ் இப்படி புஷ் பண்றோம்னா, அப்போ இந்த ஃபோர்ஸை 2 காம்பனண்டா இப்படி பிரிச்சுக்கிட்டு இது வந்து எக்ஸ் காம்பனண்ட் எடுத்துட்டு இது ஒய் காம்பனண்ட் எடுத்துட்டு இப்போ இங்க நார்மல் ரியாக்ஷன் இது வந்து வால் எக்ஸர்ட் பண்ணியிருக்கும், இந்த நார்மல் ரியாக்ஷன் எக்ஸ் காம்பனண்ட் ஃபோர்ஸும் பேலன்ஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து நீங்க இப்ப இருந்தே பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எல்லாமே பண்ணீங்கன்னா தான் இந்த நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்லாம் வரும்போது சம் எல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ண முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இன்னொரு கொஸ்டின் கேட்கணும், கேட்க மறந்துட்டு அப்படியே வந்துட்டேன். நல்லா கவனிங்க. இப்போ வந்து நல்லா கவனிப்பா, இது வந்து வால் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து வால், நல்லா கவனிங்க. இது யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ இது வால் எடுத்துட்டு இங்க வந்து ஒரு பிளாக்கை பிளேஸ் பண்ண போறேன். இங்க வந்து ஒரு பிளாக்கை பிளேஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து பிளாக். சரிங்களா? இந்த பிளாக்கை பிளேஸ் பண்ணிட்டு நல்லா கவனிக்கணும். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், வால் தான் ஒய் ஆக்சிஸ் எடுத்துங்க. இப்போ யார் யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ இது சென்டர் ஆஃப் தி பிளாக் மாதிரி சும்மா அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் இந்த பிளாக் மேல, இந்த பிளாக் மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் பாருங்க. இந்த ஃபோர்ஸ் எப்படி அப்ளை பண்றேன்னா, ஃபோர்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல அப்ளை பண்ணாம ஒய் ஆக்சிஸ்ல அப்ளை பண்ணாம இந்த ஃபோர்ஸ் இங்க அப்ளை பண்ணது பாத்தீங்கன்னா எஃப் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா, இட் மேக்ஸ் சம் ஆங்கிள் தீட்டா வித் எக்ஸ் ஆக்சிஸ்னு இருக்கு. இட் மேக்ஸ் சம் ஆங்கிள் தீட்டா வித் எக்ஸ் ஆக்சிஸ் வந்திருக்கு. ஸோ அப்படின்னா இப்போ வந்து இந்த பிளாக்கை வந்து நான் புஷ் பண்ணியிருக்கேன், வித் திஸ் ஃபோர்ஸ் புஷ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா இந்த வால் வந்து இந்த பிளாக்கை புஷ் பண்ணும் இல்லையா, அந்த புஷிங் ஃபோர்ஸ் வந்து நார்மல் ரியாக்ஷன் தானே வரும். அப்போ நார்மல் ரியாக்ஷன் ஆன் திஸ் பிளாக் பை தி வால் இஸ் ஹவு மச்? கொஸ்டின் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? இங்க பாருங்க, அதாவது வந்து இந்த பிளாக் ஒன்று இருக்கு, வால் இருக்கு. இந்த பிளாக்கை வந்து நம்ம டைரக்டா இப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாம ஒரு இன்க்ளைண்டா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், எஃப் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ இந்த எஃப் ஃபோர்ஸ் மேக்ஸ் ஆங்கிள் தீட்டா. தீட்டா வந்து இந்த 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 எல்லோ கலர் லைன்ன்றது என்னது? பர்பெண்டிகுலர் டு தி வால் வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த ஃபோர்ஸ் எஃப் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது, தீட்டா வந்து மேக்ஸ் ஆங்கிள் வித் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்திருக்கு. தென் வாட் இஸ் தி நார்மல் ரியாக்ஷன்? நார்மல் ரியாக்ஷன் ஆன் தி பிளாக் பை தி வால் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இதை சால்வ் பண்ணலாம். சரிங்களா? சரி, எப்படி சால்வ் பண்றது பாருங்க. இந்த எஃப் இருக்குல்லையே, இந்த எஃப் 2 காம்பனண்ட் நம்ம பிரிக்கணும். இது ஒரு தீட்டானா இது தீட்டான்னு எடுத்துட்டு, இது எக்ஸ் காம்பனண்ட் எவ்வளவு சொல்லுங்க? எஃப் காஸ் தீட்டா. ட்ரிகோமெட்ரியில் அட்ஜசன்ட் சைடு காஸ் காம்பனண்ட் வரும். இந்த காம்பனண்ட் என்ன வரும் சொல்லுங்க? எஃப் சைன் தீட்டான்னு வருமா? அப்படின்னா நம்ம இந்த எஃப் ஃபோர்ஸ்ல இப்படி புஷ் பண்ணோம்னா பர்பெண்டிகுலர் டு தி வால் எவ்வளவு வந்திருக்கு சொல்லுங்க? எஃப் காஸ்டா ஃபோர்ஸ் என்ன வந்திருக்கு? எஃப் காஸ்டா வந்திருக்கு. சரி, இப்போ வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த இந்த வால் வந்து இந்த பிளாக்கை வந்து ஒரு நார்மல் ரியாக்ஷன் எக்ஸர்ட் பண்ணும். வால் வந்து இந்த பிளாக்கை நார்மல் ரியாக்ஷன் எக்ஸர்ட் பண்ணும். இப்போ எக்ஸ் டைரக்ஷன்ல பாருங்க, இது வந்து இந்த சிஸ்டம் எல்லாம் ரெஸ்ட்ல இருக்குன்னு எடுத்துக்கணும். ரெஸ்ட்ல இருக்கிற கண்டிஷன் தான் நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ மோஷன்ல வர கண்டிஷன் அப்புறமா பார்ப்போம். இப்போதைக்கு ரெஸ்ட்ல இருக்கிறது மட்டும், அதாவது சிஸ்டம் ஈக்குலிபிரியம் ரெஸ்ட்ல இருக்கும்போது நார்மல் ரியாக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த பிளாக் வந்து பாருங்க எக்ஸ் டைரக்ஷன்ல வந்து பார்க்கும்போது நல்லா கவனிங்க, எக்ஸ் டைரக்ஷன்ல நெட் ஃபோர்ஸ் 0 தானே. அப்படின்னா என்னும் எஃப் காஸ்டோ ரெண்டுத்தையும் வெக்டார் சம் பண்ண என்ன வரணும்? n minus f cos theta is equal to 0. So n equal to f cos theta. n equal to என்ன வந்திருக்கு? f cos theta. So நார்மல் ரியாக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நார்மல் ரியாக்ஷனை கண்டுபிடிக்கலாம். சரி, லாஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு நார்மல் ரியாக்ஷன் முடிச்சுட்டு அந்த அடுத்த கான்செப்ட் போயிடுவோம். நல்லா கவனிங்கப்பா. இப்போ வந்து இது கிரவுண்டுன்னு எடுத்துக்கிறேன். நல்லா கவனிக்கணும், இது கிரவுண்டு. இங்க வந்து ஒரு பிளாக் வச்சிருக்கேன். இந்த பிளாக் மாஸ் வந்து m1ன்னு எடுத்திருக்கேன். அடுத்து இன்னொரு m1 மேல இன்னொரு பிளாக் வைக்கிறேன், அது m2 அப்படின்னு எடுத்திருக்கேன். m1 அதாவது ஒரு இது வந்து கிரவுண்டு, இது வந்து கிரவுண்டு எடுத்திருக்கேன். நல்லா கவனிக்கணும், கிரவுண்டுன்னு எடுத்திருக்கேன். கிரவுண்டு மேல m1 பிளாக்னு ஒன்னு பிளேஸ் பண்ணியிருக்கேன். m1 பிளாக் மேல m2 பிளாக்னு ஒன்னு எடுத்திருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? சரிங்க, பாருங்க எங்க எல்லாம் கான்டாக்ட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ் வரும்னு சொன்னேன். அதே டைம்ல கான்டாக்ட் இருந்தாலும் வந்துரும்னு கிடையாது, இல்லை உங்களுக்கு புரிஞ்சது. ஸோ கரெக்டாக கான்டாக்ட் இருக்கிறதுல கான்டாக்ட் ஃபோர்ஸ் வரும் தான் கரெக்டாக திங்க் பண்ணி சொல்லணும். அப்படின்னா இந்த கிரவுண்டும் m1ம் கான்டாக்ட்ல இருக்கு இல்லையா, அங்க ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கும், நார்மல் ரியாக்ஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த m1 m2ம் வந்து கான்டாக்ட்ல இருக்கு இல்லையா, இந்த m1 m2ம் கான்டாக்ட்ல இருக்கிறதுனால இங்க ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்திருக்கும். அப்படின்னா m1 அதாவது m2 வந்து m1 புஷ் பண்ணியிருக்கும், m1 வந்து கிரவுண்டை புஷ் பண்ணியிருக்கும். நல்லா பாருங்க, m2 வந்து m1 புஷ் பண்ணியிருக்கும், m1 வந்து கிரவுண்டை புஷ் பண்ணியிருக்கும். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து m1 கிரவுண்டை புஷ் பண்றதுனால கிரவுண்ட் வந்து m1 புஷ் பண்ணியிருக்கும். அதுதான் நார்மல் ரியாக்ஷன்.
அதாவது m1 pushes the ground, so ground will push the m1, that is normal reaction exerted by the ground on m1 வருது. அதே டைம்ல m2 pushes the m1, so m1 will push the m2, அப்போ m1 exert force on m2 னு வருது இல்லையா, அதுதான் வந்து நார்மல் ரியாக்ஷன் ஆன் m2 அப்படின்னு வரும். இப்போ நீங்க கரெக்டா சொல்றீங்களா பார்க்கலாம். கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஆன் m1 அண்ட் m2 எவ்வளோ, யார் யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம், சொல்லுங்க. அதாவது வந்து நம்ம புரியுதுங்களா உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாமா. இது வந்து நான் வெர்டிக்கல் டைரக்ஷன் எடுத்துட்டு இங்க m1g ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகும், அதாவது m1g ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகும். அடுத்து இங்க m2g ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகும், m2g ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகும். புரியுதுங்களா. கொஸ்டின் வந்து இன்னொரு மட்டும் சொல்ற பாருங்க. கிரவுண்ட் இருக்கு, இங்க கிரவுண்ட் மேல ஒரு பிளாக் m1 பிளேஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு மேல ஒரு m2 ஒரு பிளாக் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இந்த m1 பிளாக் வந்து கிரவுண்டை புஷ் பண்ணும் இல்லையா, அப்போ கிரவுண்ட் வந்து m1 புஷ் பண்ணா. ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. அப்போ கிரவுண்ட் எக்ஸர்ட் ஃபோர்ஸ் ஆன் m1 தான் நார்மல் ரியாக்ஷன் ஆன் m1 அப்படின்னு வரும். அதே டைம்ல m2 வந்து m1 புஷ் பண்ணும், ஸோ m1 will push the m2 வரும் இல்லையா, வரும் இல்லைங்களா. அப்போ m1 எக்ஸர்ட் ஃபோர்ஸ் ஆன் m2 தான் என்னது நார்மல் ரியாக்ஷன் ஆன் m2. ஸோ நான் இப்போ கொஸ்டின் கேட்டது, வாட் இஸ் தி கான்டாக்ட் ஃபோர்ஸ் பிட்வீன் m1 அண்ட் கிரவுண்ட் அண்ட் m2 அண்ட் கிரவுண்ட். இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான் நார்மல் ரியாக்ஷன், ஜீரோ வராது, இங்க கண்டிப்பா நார்மல் ரியாக்ஷன் வரும். இப்போ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரலா ஃபர்ஸ்ட் பிட்வீன் m2 அண்ட் m1 ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். தனியா வரையறேன் பாருங்க, இது m2ன்னு வச்சுக்கலாமா, இது m1ன்னு இங்க வச்சுக்கலாமா, இது கொஞ்சம் ஈஸியா வந்துடும். இது எப்படி ஈஸியா வரும்னா, m2 வந்து என்ன பண்ணுதுன்னா m2g ஃபோர்ஸ்ல தான் வந்து என்ன பண்ணுது, இந்த கிரவுண்ட் இந்த m1 புஷ் பண்ணுது. m2 வந்து என்ன பண்ணுது, வெயிட் ஃபோர்ஸ் m1 வந்து m2g ஃபோர்ஸ்ல தான் புஷ் பண்ணுது. பாரு எவ்வளவு ஃபோர்ஸ்ல m2 வந்து m1 புஷ் பண்ணுதோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் தான் m1 வந்து m2 புஷ் பண்ணும். அதனால வந்து நல்ல கவனிங்க, ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reactionனால m2 pushes m1 வந்து m2g வரதுனால அப்ப m1 pushes m2 வந்து என்ன வரும்னு சொல்லுங்க, அதான் நார்மல் ரியாக்ஷன் போட்டோம்னா அப்ப m2 மேல என்ன இருக்கு, ஒரு m2g ஃபோர்ஸ் இருக்கு, அடுத்து n இருக்கு. ஸோ n is equal to m2g. ஏன்னா செகண்ட் பாடி மேல நார்மல் ரியாக்ஷன் n2 எடுத்துக்கிட்டீங்கன்னா அது n2. அப்போ m1 exert force on m2 is என்ன வருதுன்னா m2g வருது. இப்போ கிரவுண்ட் வில் எக்ஸர்ட் ஃபோர்ஸ் ஆன் m1 வருது இல்லையா, அது வந்து எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா, கிரவுண்ட் எக்ஸர்ட் ஃபோர்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து அது n1 எடுத்துட்டீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு m1 பிளஸ் m2 இன்ட்டு ஜின்னு வரும், m1 இன்ட்டு m2 பிளஸ் ஜின்னு வரும். இது எப்படி வருதுன்னு நான் சொல்றேன் கேட்டுங்க. இப்போ வந்து கிரவுண்டை புஷ் பண்ணும்போது இந்த ரெண்டு பிளாக்கும் ஒன்னா சேர்த்து தானே புஷ் பண்ணுது. அப்போ வந்து கிரவுண்டுக்குன்னு வரும்போது நல்லா கவனிங்க, இந்த ரெண்டு பிளாக்கும் சேர்ந்து ஒரு பிளாக்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அப்போ m1 பிளஸ் m2 அப்படின்னு வந்துடும். கரெக்டுங்களா, m1 பிளஸ் m2 வந்துருமா, புரிஞ்சா புரியலையா பாருங்க. அப்போ வந்து இந்த ரெண்டு பிளாக்கும் சேர்ந்து தானே கிரவுண்டை புஷ் பண்ணுது. அப்படின்னா வந்து இந்த கிரவுண்டை இந்த ரெண்டு பிளாக்கும் சேர்ந்து கிரவுண்டை புஷ் பண்ற ஃபோர்ஸ் வந்து இந்த ரெண்டு பிளாக் உடைய வெயிட், அந்த ரெண்டு பிளாக் எடுத்துருக்கோம், இது m2 இது m1 எடுத்துருக்கோம், இந்த ரெண்டு பிளாக் உடைய வெயிட் சேர்ந்து தான் கிரவுண்டை புஷ் பண்ணும். ஸோ m1 பிளஸ் m2 இன்ட்டு ஜி அப்படின்னு வருது. இப்போ கிரவுண்ட் வந்து இந்த சிஸ்டம் அப்போர்ட் புஷ் பண்ணலையே, அதான் நார்மல் ரியாக்ஷன் n1 வச்சிருக்கேன். அப்போ இந்த சிஸ்டம் எடுக்கும்போது n1 இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க, m1 பிளஸ் m2 இன்ட்டு ஜி. உங்களுக்கு எல்லாருக்கும் n2 வந்து புரிஞ்சிருக்கும், n1 தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்னும் வேற கான்செப்ட் ஃப்ரீ பாடி டயக்ராம் எல்லாம் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஈஸியா வந்து நீங்க பண்ணிடலாம். சரிங்களா. அதான் மைனஸ்ன்றது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குன்றதா இங்க வந்து சும்மா நியூமெரிக்கலா n1 எவ்வளோ, n1 தானே எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது வந்து n2 = m2g எப்படின்னு கேட்குறீங்களா, நீங்க n2 = m2gன்னா இங்க பாருங்க, இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ வந்து செகண்ட் பிளாக் இங்க வச்சிருக்கேன், செகண்ட் பிளாக் எங்க வச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் பிளாக் மேல வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிளாக் தானே இது, சரி இது ஃபர்ஸ்ட் பிளாக் m1, இது செகண்ட் பிளாக் m2. இந்த செகண்ட் பிளாக் மேல கிரவுண்ட் வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும், m2g தானே எக்ஸர்ட் பண்ணும். செகண்ட் பிளாக் வந்து அதாவது எர்த் வந்து m2 மேல m2g தானே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது. அப்போ m2 பிளாக் உடைய வெயிட் தானே m1 மேல ஆக்ட் ஆக போகுது. அப்போ m2 வந்து புஷஸ் தி கிரவுண்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா m2g, சாரி கிரவுண்ட் இல்ல m1 புஷ் பண்றது m2gன்னு எடுத்துங்க. இப்போ வந்து பாருங்க, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction வரணும்ன்றதுனால இந்த m2 வந்து m1 எந்த ஃபோர்ஸ்ல புஷ் பண்ணுதோ அவ்வளவு ஃபோர்ஸ்ல தான் m1 வந்து m2 புஷ் பண்ணும். அதுதான் நார்மல் ரியாக்ஷன் ஆன் செகண்ட் பிளாக். இப்போ நான் செகண்ட் பிளாக் பாருங்க, ரெண்டு ஃபோர்ஸ் n2ன்னு ஒன்னு ஆக்ட் ஆகுது, m2gன்னு ஒன்னு ஆக்ட் ஆகுது. செகண்ட் பிளாக் மேல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, n2 ஆக்ட் ஆகுது. இப்போ செகண்ட் பிளாக் ரெஸ்ட்ல இருக்கிறதுனால டோட்டல் ஃபோர்ஸ் 0 வரணும். ஸோ n2 மைனஸ் m2g இஸ் ஈக்குவல் டு 0 போட்டுடலாமா. ஸோ n2 இஸ் ஈக்குவல் டு m2g அப்படின்னு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு, செகண்ட் பிளாக் மேல ஆக்ட் ஆனது. சரிப்பா, ஆன்சர் வந்து அதே தான்.
n2 ஈக்குவல் என்ன வந்திருக்கு m2g, n வந்தா என்ன வந்திருக்கு m1 பிளஸ் m2 இன்டு g அப்படின்னு உங்களுக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் பார்த்துட்டோம். அப்படி பாருங்க நம்ம சம் பண்ண ஓரளவுக்கு புரிஞ்சிடும். பாருங்க அடுத்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் பார்க்க போறோம். இப்போ நார்மல் ரியாக்ஷன் பார்த்தது வந்து பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ். நார்மல் ரியாக்ஷன் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ். அடுத்து வந்து அது புஷிங் ஃபோர்ஸ். இப்போ பார்க்க போறது டென்ஷன் ஃபோர்ஸ். டென்ஷன் ஃபோர்ஸ் பார்க்க போறோம். இப்போ பார்க்கறது வந்து டென்ஷன் ஃபோர்ஸ். டென்ஷன் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்னா வந்து ஸ்ட்ரிங்ல தான் ஆக்ட் ஆகும். டென்ஷன் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்னா ஸ்ட்ரிங்ல ஆக்ட் ஆகும். இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு ரூப் எடுத்துக்கும். இது ரூப்னு எடுத்துங்க. இது ரூப்னு எடுத்துக்கிட்டு இந்த ரூப்ல வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரிங்கை கட்டிடுவோம். ஒரு ஸ்ட்ரிங் எப்படி கட்டிடுவோம். ஒரு ஸ்ட்ரிங்கை கட்டிட்டு இங்க வந்து என்ன பண்றோம், ஏதாவது ஒரு பிளாக் இல்ல பாப் ஏதாவது கட்டி விட்டுருவோம். கட்டி விட்டுட்டோம்னா இந்த 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 பிளாக்குக்கு வெயிட் வந்து எவ்வளவு இருக்கு, எம்ஜி ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த எம்ஜி ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ இந்த பிளாக்கு இல்ல இந்த பாபுக்கு வந்து எம்ஜி ஃபோர்ஸ் இருக்கு. அந்த எம்ஜி ஃபோர்ஸ் புல் பண்ணுது டவுன்வர்ட்ல. கிரவுண்ட் எர்த் வந்து இந்த பிளாக்கு இல்ல பாபை வந்து டவுன்வர்ட் இப்படி புல் பண்ணுது. அப்போ புல் பண்ணும்போது இந்த எம்ஜி ஃபோர்ஸ் இந்த ரூப்பை தானே புல் பண்ணும். அப்போ இந்த ரூப்பை புல் பண்றது இதுதான் புல்லிங் ஃபோர்ஸ், டென்ஷன் ஃபோர்ஸ். அதாவது ஸ்ட்ரிங்ல வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது வந்து டென்ஷன் ஃபோர்ஸ். டென்ஷன் ஃபோர்ஸ் இஸ் புல்லிங் ஃபோர்ஸ். டென்ஷன் ஃபோர்ஸ் என்ன சொல்லுங்க, புல்லிங் ஃபோர்ஸ் அப்படின்னு வருது. புரியுதுங்களா? இந்த பிளாக் இருக்கு. இந்த பிளாக் மேல கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எம்ஜி ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. இந்த ஃபோர்ஸ் தான் வந்து என்ன பண்ணுது, இந்த ரூப் இப்படி புல் பண்ணுது. இந்த ரூப்பை புல் பண்ற ஃபோர்ஸ் தான் டென்ஷன் ஃபோர்ஸ் எடுக்கிறோம். அப்போ இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து இந்த ரூப்பை புல் பண்றது டென்ஷன். அதை வந்து ஆக்ஷன் எடுத்துக்கலாமா, ஆக்ஷன் எடுத்துட்டா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் என்ன வரும், ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன் வரும் தானே. அப்படின்னா இந்த பாப் வந்து இந்த ரூப்பை வந்து டி டென்ஷன்ல புல் பண்ணிச்சுன்னா, அப்படின்னா இந்த ரூப்பை இந்த பாப் என்ன பண்ணணும், அதே டி டென்ஷன்ல இப்படி புல் பண்ணணும் இல்லையா. டி டென்ஷன்ல புல் பண்ணுமா பண்ணாதா, பண்ணும். அப்படின்னா இந்த பாப் மேல எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது சொல்லுங்க. ஒன்னு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது எம்ஜி. அனதர் ஒன் இஸ் என்னது, சின்ஸ் இந்த பாப் வந்து இந்த ரூப் வந்து ஸ்ட்ரிங் வழியா, அதாவது த்ரூ ஸ்ட்ரிங் இட் புல்ஸ், புல்லிங் ஃபோர்ஸ் தான் டென்ஷன் ஃபோர்ஸ். அப்போ இந்த வெயிட் ஆஃப் தி பாப் வந்து இந்த ரூப்பை வந்து இப்படி புல் பண்ணுது. அந்த புல்லிங் ஃபோர்ஸ் டென்ஷன் எடுத்துக்கிறோம், அதுதான் ஆக்ஷன் எடுத்துக்கிறோம். அதாவது ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி பாப் ஆன் தி ரூப் இஸ் ஆக்ஷன் எடுத்தா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction வரணுமா வரக்கூடாதா, வரணும் இல்லையா. அப்படின்னா இந்த ரூப் will exert force on the பாப். அந்த ரூப்பை பாப் இப்படி புல் பண்ணும். பாப் வந்து ரூப்பை புல் பண்ணா இந்த ரூப் வந்து பாபை புல் பண்ணும். புரியுதுங்களா அது? அப்போ புல்லிங் ஃபோர்ஸ் தான் டென்ஷன் ஆக்ட் ஆகுது. அப்படின்னா இந்த பாப் இல்லைன்னா பிளாக்னு எடுத்துங்க. இந்த பிளாக்ல எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, டி அண்ட் எம்ஜி ஆக்ட் ஆகுதா. அப்போ டி அண்ட் எம்ஜி ஆக்ட் ஆகுது. டென்ஷன் டி இப்படி ஆக்ட் ஆகுது, அடுத்து எம்ஜி டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த பாப் வந்து ரெஸ்ட்ல இருக்கா மோஷன்ல இருக்கா, ரெஸ்ட்ல தானப்பா இருக்கு. அப்போ ரெஸ்ட்ல இருந்தா நெட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கணும், ரெஸ்ட்ல இருந்தா நெட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கணும், நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கணும். ஸோ ஒய் டைரக்ஷன்ல நெட் ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ. அப்போ டென்ஷன் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு, எம்ஜி நெகட்டிவ் டைரக்ஷன், டி மைனஸ் எம்ஜி ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டோம்னா டி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி, டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி அப்படின்னு இந்த கேஸ்ல வந்திருக்கு. ஒரு கேஸ்ல ஒரு மாதிரி டென்ஷன் வரும், நம்ம வந்து கரெக்டா சால்வ் பண்ணுவோம். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் கேட்குற கொஸ்டின் பாருங்க. இந்த டென்ஷன்ன்றது புல்லிங் ஃபோர்ஸ், கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு தெரிஞ்சு. இப்போ இந்த டென்ஷனும் எம்ஜி ஈக்குவலா தானே இருக்கு, அடுத்து ஆப்போசிட்டா தானே இருக்கு. அப்போ இந்த டென்ஷனும் இந்த எம்ஜியும் ஆக்ட்ஸ் ஆன் தி பாப் இருக்கு இல்லையா. இந்த டென்ஷனும் இந்த எம்ஜியும் ஆக்ட்ஸ் ஆன் தி பாப் இருக்கு இல்லையா. இது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா தானே இருக்கு. அப்படின்னா இந்த டென்ஷனும் இந்த எம்ஜியும் ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர்னு வருமா வராதா. இல்லைன்னா நான் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், நீங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லுங்க. திஸ் டென்ஷன் அண்ட் எம்ஜி ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ட் ஆன் திஸ் பாப் so that this tension and mg must not be action and reaction pair அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா. இல்லைன்னா கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி கூட சொல்றேன் பாருங்க. This tension and mg are equal and opposite acts on the same body. Since in this tension the mg do not act on different body, same body acts, so that it is not a action reaction pair அப்படின்னு சொல்றேன். இப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு சொல்றீங்களா ஃபால்ஸ் சொல்றீங்களா. அதாவது ட்ரூ. ஏன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர்னாவே டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மேலே ஆக்ட் ஆகணும். இந்த டென்ஷனும் எம்ஜி வந்து சேம் ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் ஆகுறதுனால இது ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் கிடையாது. சரிங்களா. இப்போ காட்டுறது, இப்போ சொல்றேன் பாருங்க. இந்த டென்ஷன், அதாவது இந்த பாப் வந்து இந்த ரூப்பை புல் பண்ணுது, இந்த டென்ஷனும் அடுத்து இந்த ரூப் வந்து இந்த பாபை புல் பண்ணுது இல்லை, எந்த டென்ஷனும் மஸ்ட் பி ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பேர் சொல்றேன். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸா சொல்லுங்க. இந்த பாப் புல்ஸ் தி ரூப் வித் ஃபோர்ஸ், தட் இஸ் ஆக்ஷன். இந்த ரூப் புல்ஸ் தி ஆப்ஜெக்ட், இந்த பாப் ரியாக்ஷன். அப்ப இந்த டென்ஷனும் மஸ்ட் பி ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர்னு சொல்றேன். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸா சொல்லுங்க.
ட்ரூ. இது புரிஞ்சது உங்களுக்கு சரிங்களா? அப்போ ட்ரூன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. வெரி குட். சரிப்பா. இப்போ டென்ஷன் வந்து கண்டுபிடிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, இப்போ டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டு இன்னைக்கு கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா வந்து இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இதுதான் வந்து ரூஃப் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது ரூஃப் அப்படின்னு எடுத்துக்கங்க. இது ரூஃப்னு எடுத்திருக்கோம். நல்லா பாருங்க, டென்ஷன் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் along தி ஸ்ட்ரிங் அண்ட் டுவோர்ட்ஸ் தி ஃபிக்ஸ்டு இது சாரி ஃப்ரம் தி ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கும். ஃப்ரம் தி ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கும். சரிங்களா? நார்மல் ரியாக்ஷன் எப்படி ஆக்ட் ஆகும்? ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் அப்படின்னு வர மாதிரி டென்ஷன் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் along தி ஸ்ட்ரிங் அப்படின்னு வரணும். அப்போ வந்து இந்த ஸ்ட்ரிங் இப்படி கட்டி இருக்கோம்னா இப்படி புல் பண்ணும்போது இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்து along தி ஸ்ட்ரிங் தான் இந்த டென்ஷன் இப்படி ஆக்ட் ஆகணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஒரு கொஸ்டின் கேட்போம், யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இது வந்து ரூப் அப்படின்னு எடுத்துட்டோம். கரெக்டுங்களா? சரி, ரூப்னு எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா இங்க ஒரு ஸ்ட்ரிங்குக்கு வந்து ஒரு பிளாக்கை கட்டிட்டேன். இந்த மாதிரி ஒரு பிளாக்கை கட்டி வச்சுட்டேன். கட்டிட்டு இங்க ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். இங்க ஃபோர்ஸ் எஃப்னு அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த பிளாக்குக்கு எம்ஜின்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்குன்னா எம்ஜின்னு இப்படி இருக்கு ஃபோர்ஸ். ஸோ வாட் கேன் பி தி வேல்யூ ஆஃப் டென்ஷன் இருக்குன்னு சொல்லுங்க. வாட் கேன் பி தி வேல்யூ ஆஃப் டென்ஷன்? வேணா இந்த டயக்ராம் இன்னும் கொஞ்சம் கிளீனா வரைவோம் பாருங்க, நீட்டா வரைவோம். இங்க பாருங்க, இது ரூஃப்னு எடுத்திருக்கும். இந்த ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துட்டு அது ஒரு பாடியை கட்டிட்டு ஒரு பக்கம் புல் பண்ணும், ஒரு சர்டைன் ஃபோர்ஸ்ல புல் பண்றேன். சரிங்களா? இதுதான் வந்து பிளாக்னு எடுத்துக்கிட்டு ஒரு ஃபோர்ஸ் இப்படி அப்ளை பண்ணியிருக்கேன். இதனுடைய எம்ஜி ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் எப்படி வரும்னா இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டி வெக்டோரிக்கலா தான் நம்ம ஆட் பண்ணணும். வெக்டார் குவான்டிட்டி எப்படி ஆட் பண்ணணும்? வெக்டோரிக்கலா தான் ஆட் பண்ணணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, எலாங் தி ஸ்ட்ரிங் வந்து ஒரு ஒய் ஆக்சிஸ் இல்ல எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துப்போம். எலாங் தி ஸ்ட்ரிங் வந்து ஒய் ஆக்சிஸ் இல்ல எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கணுமா? அப்ப இந்த டைரக்ஷன்ல ஒரு டென்ஷன் டீன் ஆக்ட் ஆகுமா இல்லையா? அப்ப இந்த பாடி வந்து நல்லா பாருங்க, இந்த டைரக்ஷன்ல ஈக்குலிபிரியம்ல இருக்குன்னா, அப்ப ஈக்குலிபிரியம்ல இருக்குன்னா இந்த ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஒரு ஃபோர்ஸ் வரணும் இல்லையா? அந்த ஃபோர்ஸ் தான் இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸ் எஃப் எம்ஜி உடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இந்த எஃப்ன்றது ஒரு வெக்டார், எம்ஜின்றது ஒரு வெக்டார். இந்த ரெண்டு வெக்டாரும் நமக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க? பர்பெண்டிகுலரா இருக்கு. டூ வெக்டார்ஸ் ஆர் மேக்கிங் ஆங்கிள் 90 டிகிரி. தென் ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி வரணும் சொல்லுங்க? parallelogram law of vector addition படிச்சோம் இல்லையா? a square plus b square plus 2ab cos theta. theta வந்து 90 டிகிரி வரதுனால cos theta 0 வந்துரும். அப்ப என்ன வரும் சொல்லுங்க? இந்த வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் f ஸ்கொயர் பிளஸ் mg ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? அது இந்த ரெண்டு ஃபோர்ஸ் உடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இந்த டென்ஷனுக்கு ஆப்போசிட்டா இருந்தாதான் இந்த பிளாக் வந்து ரெஸ்ட்ல இருக்க முடியும், இல்லைன்னா ரெஸ்ட்ல இருக்காது. கரெக்ட்டுங்களா? அது அப்படின்னா இந்த பிளாக் ரெஸ்ட்ல இருக்குன்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸ் எஃப்யும் எம்ஜியும் ரீப்ளேஸ்ட் பை இந்த ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டு அடுத்து ஸ்ட்ரிங்ல ஆல்வேஸ் அலாங் தி ஸ்ட்ரிங் புல்லிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இருக்கு. இந்த பிளாக்குக்கு இந்த டைரக்ஷன்ல நம்ம ஈக்குலிபிரியம் போட்டோம்னா நெட் ஃபோர்ஸ் 0ன்னு போட்டுட்டோம்னா அப்ப என்ன வரும் சொல்லுங்க? டென்ஷன் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் f ஸ்கொயர் பிளஸ் mg ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 வருதா? ஸோ டென்ஷன் வேல்யூ என்ன வரும் சொல்லுங்க? t இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் f ஸ்கொயர் பிளஸ் m ஸ்கொயர் g ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் தி டென்ஷன் இன் தி ஸ்ட்ரிங். இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நமக்கு ஆன்சர் டென்ஷன்ல நிறைய சால்வ் பண்ண போறோம்.